இன்னைக்கு நாம பிளாக் லவ் 111th and 112th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல கோரல் பீகாக்ஸோட கேப்டனான அந்த டொரோத்திங்கிறவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டை பாதி அப்படியே ட்ரீம் வேர்ல்டுக்கு அனுப்பி இருந்திருப்பாங்களா. அதுல ஆக்சுவலி நம்ம பசங்க சில பேர் வேற இருக்கிறாங்க போல. என்ன மாதிரியான இடம்னு தெரியல, என்ன ஆபத்துகள் காத்திருக்குன்னு வெனேசா ஒரு மாதிரி பதட்டத்துல இருந்தா சாலிக்கெல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கும். சூப்பரா இப்போ இந்த இடத்த பயங்கரமா ரிசர்ச் பண்ணலாம் போலயே, நிறைய மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆயிட்டு இருப்பாளா. நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்க வைக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இது. நான் இந்த உலகத்தை முற்றிலும் கண்ட்ரோல் பண்றேன், என் உலகத்துக்கு உங்களா வரவே இருக்கிறேன்னு அந்த டொரோத்தி சொல்லிட்டு பசங்களை அவங்க மேந்துட்டு இருக்கிற ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், அதுல அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஒரு பெரிய பண்ணி மாதிரி ஒன்னு இமேஜினேஷன்ல வர வச்சு அது மூலமா ஈஸியாவே பசங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு கடிக்க போனா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வரானுங்க. எப்படின்னு பார்த்தா வேற எப்படி வெனேசா கிட்ட இருக்கிற அந்த பூனை தான் காரணமா இருக்கும். டொரோத்தியும் அதை கவனிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ட்ரீம் வேர்ல்டு மேல ஆர்வமா இருந்த சாலிக்கு இப்ப இந்த பூனை மேல ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இந்த பூனை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு இருப்பான். இந்த டொரோத்தியும் ஒரு சூனியக்காரி தான், பிளஸ் இந்த வெனேசாவும் ஒரு சூனியக்காரி தான். ஆஹா, ரெண்டு சூனியக்காரிங்க ஏன் கண்ணு முன்னாடியா அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா இருக்கேன். என்னன்னாலும் வெனேசாவோட மேஜிக் மட்டும் கம்மியா இருக்கக்கூடாதுன்னு சார்மி சோறு சமைச்சு வெனேசாவோட வாயில கொட்டிக்கிட்டு இருப்பாளா. இந்த கேப்ல ஃபின்ராலும் மேக்னாவும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணா பெருசா அது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. இப்படியே விட்டா சார்மி வெனேசாவோட பவர்ஸை திருப்பி ரீட்டைன் பண்றதுக்காக உதவி பண்ணுவான்னு அவங்களை அட்டாக் பண்றதுக்காக மீன்கள்லாம் வர வச்சு கடல் தனியா பாதி அந்த இடத்துல இறக்கி விட்ட மாதிரிலாம் டொரோத்தி கிரியேட் பண்ணுவாளா. அதை பார்க்கும்போது சாலிக்கு ஐடியா வந்துட்டு முதல்ல நம்ம ஃபின்ராலோட லைட்னிங் மேஜிக் அந்த தண்ணி மேல பயன்படுத்த சொல்லுவா. பெருசா இந்த ஒரு எஃபெக்டிவ் இருக்காது. ஆனா ஒன்ஸ் லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம மேக்னாவோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்த சொல்ல ஒன்ஸ் ஃபயர் அந்த தண்ணியில பட்ட உடனே அங்க ஒரு பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படும். ஸோ சிம்பிள் சயின்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போதைக்கு இப்போ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா அவரோட சில கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காளாமா. என்னன்னா இந்த டொரோத்தி எதெல்லாம் இமேஜின் பண்ணி இந்த உலகத்துக்கு கொண்டு வராலோ அது எல்லாமே ரியல். அந்த தண்ணியும் ரியல், அந்த மீனும் ரியல். ஸோ அப்படி பார்த்தா நம்ம யூஸ் பண்ற மாதிரியான மேஜிக்கை கண்டிப்பா அவளால கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த டொரோத்தி நம்ம மேல அட்டாக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வெனேசா இருக்கிற பூனையை வச்சு நம்மளால காப்பாத்திக்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலா எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா அவளை தோக்கடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லுவா. ஆனா கொஞ்ச நேரம் அதுக்கு மேல டைம் போக போக பசங்க எல்லாருக்கும் லைக் ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இருந்தாலே நீங்க தூங்குறதுங்கிறத உங்களாலே அவாய்ட் பண்ண முடியாதுன்னு அந்த டொரோத்தியும் சொல்லிட்டு இருப்பா. எதுவுமே பண்ணாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே நீங்களே இந்த இடத்துல தூங்கி உங்களோட தோல்வியை ஏத்துக்குவீங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருப்பாங்க. அந்த சாலிங்கிற பிள்ளைக்கு அவ கண்ணாடியை போட்டிருந்திருப்பாளா. ஸோ இப்போ வேற கண்ணாடியை காணும். இந்த லட்சணத்துல தூக்கம் வேற வருது. ஸோ கண்ணாடி இருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கக்குள்ள அவளோட கண்ணாடிங்கிறது அந்த இடத்துக்கு வருது. ஸோ இது ஒரு ட்ரீம் வேர்ல்டு, அவங்களால மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறதுமே வருமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போறக்கான எக்ஸிட் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கத்தக்குள்ள அந்த இடத்துல ஏகப்பட்ட எக்ஸிட்ங்கிறது ஓப்பன் ஆகுது. அவ்வளவு நேரம் ரொம்ப ஸ்லாத்தி அவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த டொரோத்தியும் ரைட்டு சீரியஸா இறங்கணும்னு நினைக்க பேரலா நம்ம கேப்டன் யாமியும் கேப்டன் ஜாக்கும் அந்த ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிருந்திருக்குமா, அங்க போயிருந்திருப்பானுங்க. அங்க அவங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த டேவிடுங்கிற கோல்டன் டவுனை சேர்ந்தவன் தான் இருப்பான். பிளஸ் அவன் ஆஸ் யூஷுவல் பெரிய ஃபைட்டுக்குலாம் இறங்குற ஆள் கிடையாது. இருந்தாலும் அவன்கிட்ட டைஸ் மேஜிக்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு டைஸ் ஒன்று வச்சிருந்திருப்பான். அதுல என்ன நம்பர் விழுகுதோ அதை பொறுத்து அவன் யூஸ் பண்ற பவர்ஸோட லெவலுங்கிறதே இருக்கும். பெருசா கேப்டன் யாமியும் கேப்டன் ஜாக்கையும் கன்ஃபரண்ட் பண்ணணும்லாம் அவன் நினைக்கல. அவங்க ரெண்டு பேரும் இதேட்ல வச்சிருந்தா போதும் தான் நினைச்சிட்டு இருப்பான். பேரலா நம்ம ஆஸ்தா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் காட்சே கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஒரு பாயிண்ட்ல காட்சே ஆஸ்தாவை ஆல்மோஸ்ட் காலி பண்ணலான்னு போகும்போது கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஆஸ்தாவை சேவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த சேவ் அவ்வளோ பலன் அளிக்கிற மாதிரி தெரியாது. பட் லக்கிலி அந்த டைமுங்கிறது போதுமானதா இருந்திருக்கும் ஆஸ்தாவுக்கு அவனோட பவர்ஸ் அவேக்கன் பண்றதுக்கு. அட்லீஸ்ட் உப்ப என்னால உங்ககிட்ட வந்து உன்னை தோக்கடிக்க முடியும்னு காட்சே கிட்ட வந்தா காட்சே அவனை அப்படியே ஏர்ல ட்ராப் பண்ணி அவனுக்கு மேல அவ்வளோ பெரிய ஒரு மிரரை வர வச்சு அதுல இருந்து மொத்தமா அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது மறுபடியும் நம்ம பசங்க தான் உள்ள வந்து எப்படியோ காப்பாத்தி விடுறானுங்க. பிளாக் புல்ஸோட ஹைடோட ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி மாத்திட்டு வந்திருப்பானுங்களா. இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டருக்கும் டேமேஜஸ் ஏற்படுத்துறாங்க காட்சே. அந்த ஹென்ரியும் ஓகே காட்சே எதிர்பார்த்ததோடமே பவர்ஃபுல்லா தான் இருக்கிறான், இருந்தாலும் விட்டுறக்கூடாது, எப்படியாவது காட்சேவை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது தான் ஒரு மேட்டரை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி ஹென்ரியோட ஆர்கன்ஸ், ஹென்ரியோட மசில் அப்படின்னு சொல்லி எல்லாமே பயங்கர வீக்கான ஒண்ணு. அவனோட மேஜிக்கை அவன் கான்ஸ்டன்டாவே அவன் உயிரோட இருக்கிறதுக்காக அவனோட ஆர்கன்ஸை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஹென்ரி ஒரு நோபல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் பிறக்கும் போதே இவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கிறாங்கிற காரணத்தால அவங்களோட ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு இந்த பையனால எடுத்துட்டு போக முடியாதுங்கிற ரீசனால இப்படி ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கறதையே மறந்துட்டு இவனை மட்டும் சேஃபா இதே ஒரு மேன்ஷன்ல விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க அவங்க ஃபேமிலிங்கிறவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா ஹியூமன்ஸோட டச்சே இல்லாம தான் ஹென்ரி இங்க வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்புறம் தான் நம்ம கேப்டன் யாமி வந்திருப்பாரு. ஸோ ஒன்ஸ் யாமியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் புல்ஸ்ல இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரோட இருக்கிற ஒரு ஃபீலே வந்துச்சுன்னு நினைப்பான். ஏன்னா எல்லாராலையும் மறக்கப்பட்டது
பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட வெரி எக்ஸிஸ்டன்ஸை அக்னாலேஜ் பண்ணது இவனுங்க தான். இவங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு உயிரோட இருக்கிற மாதிரியான உணர்வுங்கிறது ஏற்படுது. அதனால கண்டிப்பா என்னோட வெரி ஓன் ஃபேமிலிக்காக நான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுவேன் அவன் நினைக்கிறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கனவு உலகத்திலயுமே எக்ஸிட் எல்லாம் வர வச்சிருந்திருப்பாங்கல்ல. டொரோத்தியால அந்த எக்ஸிட்டை காணாம போக வைக்க முடியாது போல. ரேதர் செயினை வர வச்சு அந்த எக்ஸிட் எல்லாத்தையும் பூட்டி வைக்கிறான். ஐயோ, இனி நம்ம எத்தனை எக்ஸிட்டை வர வச்சிருந்தாலும் கண்டிப்பா இதே மாதிரி பண்ணி பூட்டி இருந்துருவாளே, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கும் போது அப்போ நம்ம வால்ட்டியா இருக்கிறான்ல, அவன் இந்த சாலி புள்ளைகிட்ட ஒரு ஐடியா கொடுக்கக்குள்ள அந்த சாலிக்கு ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு கூடவே நினைக்கிற மேக்னா கிட்டையும் அது என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரேதர் உன்னோட ஃபயரை யூஸ் பண்ணி புகை வர விடான்னு சொல்லியிருந்திருக்கேன். அதே மாதிரி மேக்னாவும் தன்னோட ஃபயரை பயன்படுத்துறான். அது மூலமா புகையெல்லாம் மேல வரக்குள்ள டொரோத்தி அண்டே இதெல்லாம் ஒரு மேட்ராடான்னு பக்கத்துல யானைக்குட்டி மாதிரி சிலதை வர வச்சுட்டு அந்த ஸ்மோக் எல்லாத்தையுமே அவ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாளா. அப்போ அங்க ஏதோ ஒன்னு நோட்டீஸ் பண்றா. என்னன்னு பார்த்தா நம்ம சார்மியோட அந்த காட்டன் இருக்குதுல்ல, சோ அதை பயன்படுத்தி டொரோத்தி மாதிரியே அங்க ஒரு ஃபிகரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது காட்டன் தான் அப்படிங்கறது அந்த எல்ஃபுக்கு தெளிவா தெரியக்கூடாதுங்கிற காரணத்தாலேயே நம்ம மேக்னாவோட அந்த ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அதிகமான ஹீட்டுங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அது மூலமா ஒரு சின்ன ஒரு காணல் நீர் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த காணல் நீருங்கிறது அவளோட பார்வையை பிளர் பண்ண ஆரம்பிக்கும். ரேதர் அவ முன்னாடி நிக்கிறது சம்திங் என்னமோ ஒண்ணு அப்படின்னு அவ யோசிக்கக்குள்ள நம்மளோட பிரெயினுங்கிறது சம்திங் அங்க என்னமோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது என்னன்னு தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலா அது என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம பிரெயின் ஒரு கெஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணோம். அந்த எல்ஃபோட பிரெயின் அது என்னன்னு கெஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றது தான் இவங்க மேனிபுலேட் பண்றாங்க. எப்படின்னா அதையும் டொரோத்தியை வச்சுதான். ஆக்சுவலி நம்ம வால்ட்டியாவோட பாடியிலுமே அந்த எல்ஃபுங்கிறது இருக்கும்போது அவனுக்கு தனக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதனால கண்டிப்பா தனக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே போதுமானது. தான் முன்னாடி தன்னை மாதிரியே இருக்கிற ஒரு உருவம் தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உருவம் தான் அப்படின்னு நம்ம பிரெயினை ட்ரிக் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவென்ச்சுவலி இந்த ட்ரீம் வேர்ல்டில் ரியலாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் வர வைக்க முடியும். அப்படின்னா ஒரு பக்கம் எல்ஃபும் இன்னொரு பக்கம் உண்மையான டொரோத்தியும் வந்து நிற்கிறாங்க. சூப்பர், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கோரல் பீகாக்ஸோட கேப்டன் வந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க பயங்கர லேசி, தூங்கிட்டே இருப்பாங்களே, எங்கேயாவது எந்திரிச்சு சண்டை போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவளும் கண் விழிக்கிறான். கண் விழிச்சோடனே பயங்கர ஜாலியா ஜோவிலா பேச ஆரம்பிக்கிறான். இது அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லையே, எதிர்பார்த்தோட இவங்க நல்ல விதமா இருக்கிறாங்களே நினைக்கும் போது அங்க எல்ஃபா இருக்கிற டொரோத்தி அட்டாக் பண்ணும்போது ரியல் டொரோத்திக்கிட்டே அதே பவர்ஸ் தான் இருக்கு. அதை சமாளிக்கிறது அவளுக்கு பெரிய கஷ்டமா இல்ல. இன்னொரு பக்கம் ஏர்ல காட்சியை கிட்ட அடி வாங்கின ஆஸ்தாவை ஈஸியாவே அவங்க ஏர்பிளைன்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹென்ரியால தான் மத்தவங்களோட பவர்ஸ்ங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும்ல. அவன் அதை வேணும்னே பண்ணல, பட் அன்கான்சியஸா அவன் அதை பண்ணுவான். அதனால என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த காட்சியோட பவர்ஸை மொத்தமா நான் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன்ட்டு அவன் மத்தவங்க எல்லாரையும் அந்த பொட்டி மாதிரி மாத்தி தனியா அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் மட்டும் டைரக்டா காட்சி மேல விழுக போவானா. அப்படி விழுந்துகிட்டு இருக்க காட்சியோட பவர்ஸ்ங்கிறத அவன் அப்சர்வ் பண்ணுவான். இருந்தாலும் அந்த எல்ஃப் சிரிக்கும். அவனோட இந்த அப்சர்வ் பண்ற பவர்ஸ் வச்சுட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? என்கிட்ட எவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். அட கொங்காங்கோ, சாகிறதா எனிமையை தோக்கடிக்கிறதுக்கான வழியாடான்னு சொல்லி ஆஸ்தா உள்ள இறங்கி எப்படியோ கிரேவை முதல்ல தூக்கி போட்டு நம்ம ஹென்ரியை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த கேப் போதுமானதா இருந்துச்சு. ஆஸ்தா நம்ம காட்சேவை அடிச்சு அப்படியே தூரம் தள்ளிட்டு ஒழுங்கு மரியாதையா எங்க ஃப்ரெண்ட்ஸை திருப்பி கொடுக்குற வழியா பாரு, இல்லைன்னா பல்லு போடலாம் பேந்துருண்டா அப்படின்னு மிரட்ட. அப்போ காட்சேக்குள்ள இருக்கிற அந்த எல்ஃபுங்கிறது அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு பார்க்கும். 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஃபுங்களோட இனத்தையே மொத்தமா அழிச்ச அந்த டைம்ல ஆக்சுவலி ஹியூமன்ஸ் தான் அங்க நின்னுகிட்டு எல்ஃபுங்களோட பவர்ஸை எடுத்துக்கிறதுக்காக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம டெட்டியா இருக்கிறாள் ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங்கோட தங்கச்சி, அவளை கூட போய் ஒரு எல்ஃபோட குழந்தைய வந்து சுமந்துகிட்டு இருக்கிறா, இவெல்லாம் ராயலா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கேவலமா பேசியிருந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் காட்சிக்குள்ள இருக்கிற அந்த எல்ஃபுங்கிறது இறந்து போயிருந்திருக்கும். ஸோ அதனாலேயே ராயல்ஸ் மேல ஒரு செம்மையான காண்டுங்கிறது இருக்கு. பட் பவருக்காக அந்த அளவுக்கு அவ்வளவு கிரேவிங்ஸோட இருந்த அந்த ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுக்காக இறங்கி சண்டை போடுற இவனுங்க வித்தியாசமா இருக்கிறானுங்களே, இன்னும் சொல்ல போனா எங்களை மாதிரி இருக்கிறானுங்களேன்னு யோசிப்பான். லைக் ஏன்னா எல்ஃபுங்களும் அப்படிதானே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே ஃபைன், நீ என்ன வேணாலும் எங்களை பண்ணிக்கோ, ஏன்னா எப்படியும் எங்களுக்குள்ள இருக்கிற ஈவிலுங்கிறது அழிவு மட்டும்தான் கொண்டு வரணும்னு சொல்லக்குள்ள ஆஸ்தாக்கும் வேற வழி இல்லை. ஓகே நீங்களும் நல்லவங்க தானே புரியுது, இருந்தாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு திருப்பி வேணும்னு அவங்க மேல இருக்கிற அந்த ஃபர்படன் மேஜிக்கை ஆஸ்தா அப்சர்வ்
அப்சர்வ் பண்ணும்போது அந்த காட்சிக்குள்ள இருக்கிற எல்ஃபுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். உன்னால இந்த ஃபர்பிடன் மேஜிக் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா எதுக்கு இந்த ஸ்வாட உனக்கு மேபி லிக்ட் கொடுத்துருப்பானா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் போகும். கண்டிப்பா எல்ஃபுங்களான எங்களை இப்படி திருப்பி கொண்டு வரக்காக பேட்ரியும் ராயாவும் அதிகமா வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்களால உங்களுக்கு உபயோகமா இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்பிடன் மேஜிக்கை நீங்க பயன்படுத்தி இருந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சவனும் ஆஸ்தா கிட்ட நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டோன்னு வையன், அந்த செயலை ரிவர்ஸ் பண்றதுக்காக எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. யார் எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கான கான்சிக்வன்சஸ், அதுக்கான பின் விளைவுகளை நாம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால ஹியூமன் அதை எக்காரணம் கொண்டு நீ மறக்காதடான்னு ஹீரோட்ட சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போகிறாங்க. அந்த எல்ஃப் எப்படிப்பட்ட ஒரு நபருங்கிறத உள்ள இருக்கிற காட்சியோட சோலுமே புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா காட்சியமே ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அவனையும் அவனோட தங்கச்சியையும் தான் கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிட்ரே பண்ணி துரத்தி விட்டு இருந்திருப்பாங்களே. அதனால மனிதர்கள் மேல உனக்கு இருக்கிற அந்த கோவங்கிறது எனக்கும் புரியுது. இருந்தாலும் உன்னோட பாதையை நான் தேர்ந்தெடுக்கல. என் தங்கச்சி கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு காட்சியை அங்க திருப்பியும் சுயநினைவுக்கு வரான். ஆனா அப்படி கண் விழிச்சதுக்கு அப்புறமும் ஆஸ் யூஷுவல் நம்ம காட்சியோட பிஹேவியருங்கிறது எதுக்குடா தேவையில்லாம என்ன காப்பாத்துறதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, என் தங்கச்சி காப்பாத்துக்கு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, உங்களுக்குலாம் இந்த நிலைமை ஏற்பட்டு இருந்தா கண்டிப்பா நான் காப்பாத்திருக்கவே மாட்டேன்னு டிபிக்கலா காட்சி அவன் பிஹேவியர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னடா இது அவனை நம்ம காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டா பையனா இருப்பானோ. பரவாயில்ல இருக்கட்டும், காட்சி எப்ப போல அப்படி ஒரு தத்தி தானே அப்படின்னு அவனுங்க நினைச்சா இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி சரி போனா போது காப்பாத்துறதுக்கு நன்றிமானா. அதுவே அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல எல்ஃபுக்கும் நம்ம டொரோத்திக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்ல, சண்டைங்கிறது மிக பெருசா போய்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெண்டு பேரோட அந்த பவர்ஸ்ங்கிறது அந்த உலகம் தாக்கு பிடிக்காது. அதனாலேயே அந்த வேர்ல்டுங்கிறது கொலாப்ஸ் ஆக எப்படியும் அந்த ட்ரீம் வேர்ல்ட விட்டு வெளியில வந்துட்டா நம்ம காணாம போயிடும் அப்படின்னு டொரோத்திக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த எல்ஃபை பார்த்து உங்க இனத்துக்கு மனிதர்களால மிகப்பெரிய துரோகங்கிறது இழைக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்ல, சூனர் ஆர் லேட்டர் அட்லீஸ்ட் நீ இதோ உன் கூட இருக்கிறவங்களை பார்த்தாவது புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டுமே வந்து கொலாப்ஸ் ஆகும். பிளஸ் இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து விழுகுவாங்களா. ஓகே, கேப்டனோட பவருங்கிறது ட்ரீம் வேர்ல்டுல தானே, ரியல் லைஃப்ல நம்ம தான் கெத்துன்னு ஃபின்ராலும் மேக்னாவும் இங்க பவர்ஸை யூஸ் பண்ணி டொரோத்தியை பிளாஸ்ட் பண்ணி கீழே சாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்தாவும் சோட வச்சு கேப்டன் டொரோத்தியும் சரி பண்ண பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு அப்படியே அவ்வளோதான். பாய்.